நான் வரைகிற டிராயிங் எல்லாமே நல்லா தான் இருக்கும். ஆமா ஆமா, நான் இல்லைன்னு சொல்லலையே. இப்ப நீ வரைஞ்சிட்டு இருக்குது இன்னும் நல்லா இருக்குன்னு சொன்னேன். சுடரம்மா, நீங்களே பாருங்களேன், கவின் வரைஞ்ச டிராயிங் சூப்பரா இருக்குல்ல? நல்லா தான் இருக்கு. ஆனா இதெல்லாம் பெரிய விஷயமா? டிராயிங்ல எவ்வளவு மெத்தட்ஸ்லாம் இருக்கு. அதுல ஏதோ அவனுக்கு தெரிஞ்ச பேசிக் மெத்தட்ல சும்மா சிம்பிளா வரைஞ்சிட்டு இருக்கான். ஆனா எக்ஸ்ட்ராடினரியா எல்லா மெத்தட்ஸும் வரையறதுக்கு எவ்வளவோ பசங்க இருக்காங்க. கவினால அப்படியெல்லாம் வரைய முடியாது. சுடர், ரொம்ப ஓவரா பேசாதானே. நான் என் டிராயிங்ல எந்த அளவுக்கு எக்ஸ்பர்ட்னு நான் ஸ்கூல் காம்படிஷன்ல வின் பண்ணும்போதே தெரிஞ்சிருக்கும். அதெல்லாம் ஓகே தான் கவின். ஆனா ஸ்கூல் காம்படிஷன்ல வின் பண்ணா மட்டும் உனக்கு எல்லா விதமான டிராயிங்கும் வரைய தெரியும்னு ஒத்துக்க முடியுமா என்ன? நீ இது வரைக்கும் ஒரே மெத்தட்ல தான் டிராயிங் பண்ணிட்டு இருக்க. டிஃபரெண்டா எந்த மெத்தடும் நான் பார்த்தது இல்லையே. அதானே. சரி, நான் எல்லா விதமான டிராயிங்கையும் நல்லா வரைவேனே உனக்கு எப்படி ப்ரூவ் பண்றது? வேற எப்படி? வரைஞ்சு கட்டி தான் ப்ரூவ் பண்ணணும். இந்த காமெடிக்கு எல்லாம் டைம் இருக்கும்போது சிரிக்கிறேன், ஓகேவா? இப்போ என்ன வரையணும்னு சொல்லு, என் டேலண்ட் என்னன்னு உனக்கு லைவாவே காட்டுறேன். டிராயிங்ல பெஸ்ட் என்னன்னா ஒருத்தவங்க சொல்ற அடையாளங்களை வச்சு இன்னொருத்தரோட ஃபேஸ அப்படியே வரையறதுதான். ஓஹோ, அந்த மாதிரி உன்னால வரைய முடியுமா? அவ்வளவுதானே, அதெல்லாம் அசால்ட்டா வரைஞ்சிருவேன். நீ அடையாளத்தை மட்டும் சொல்லு, ஜஸ்ட் ஆஃப் நம்பர்ல அவங்களோட ஃபேஸை நான் வரைஞ்சு காட்டுறேன். அப்படியா? ஷியோரா? ஷியோர். சுடரம்மா, உங்களுக்கு கவினோட டேலண்ட் பத்தி ஃபுல்லா தெரியல. இப்ப பாருங்களேன், நீங்க சொல்ல சொல்ல சூப்பரா வரைய போறோம். சுடர், நான் ரெடி, நீ சொல்லு. நான் இப்ப சொல்ல போறவங்க ஒரு 30ல இருந்து 35 ஏஜ் லிமிட்குள்ள இருப்பாங்க. ஒரு லேடி. ஓகே. அவங்களுக்கு ரவுண்ட் ஃபேஸ், பாக்குறதுக்கு ரொம்ப அழகா இருப்பாங்க. ஓகே. அவங்க ஹேர் எப்படி இருக்கும்? ரொம்ப ஹெல்த்தியான ஹேர்.